என்ற பேர் உங்களுக்கு தெரியும். கோவை செந்திலுங்க. எனக்கு செல்வாரான மேல சின்ன வருத்தம். மாசாணி எனக்கு 360வது படமுங்க. அன்னை 200 படம் 160 படத்தை குறைச்சு போட்டாருங்க. என் பேர் கோவை. சுவடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான தலைப்புங்க. எப்படின்னா இப்போ காந்தியன் சுவடுகளை பின்பற்றி இது மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி தான் மற்றவங்கெல்லாம் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. அது மாதிரி இந்த சுவடுகள் படத்துக்கு அப்புறம் நிறைய இயக்குநர்கள் இது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துட்டு அதே ஃபார்முலாவில் படம் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் டப்பிங் தியேட்டருக்கு போகும்போது அங்கே நிறைய முச்சுதுங்க. என்ன தியேட்டர் வந்து இப்படி இருக்கேன்னு பார்த்தா இதனுடைய வசனங்கள் இனிமையான வசனங்களுங்க. தமிழ்னால இனிமை தானே. இவர் தமிழ் மேல் உள்ள பற்றுனால ஆங்கில வார்த்தைகள் கலக்காம நிறைய தமிழ் வசனங்களாக கொடுத்துருக்காருங்க. அப்புறம் இதில் வந்து அண்ணன் மெல்லிசை மன்னர் அவர்கள் அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ஜாக்குவார்த் அவர்கள் நல்ல இயற்கையாக, அதாவது சண்டை காட்சிகளை நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் நடிக்கிற காரணமாக இருந்தது அவருடைய படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட அண்ணன் பிடி செல்வகுமார் அவர்கள் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த டிஆர்ஆர்னா நம்ம ஜெயபாலா அவர்கள் தான். கதை, வசனம், டைரக்ஷன், காஸ்டியூம்னு சொல்லி பல பொறுப்புகளை ஏற்றிருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான கதை. நான் இதில் ஒரு சின்ன காமெடி பண்ணியிருக்கேங்க. ஓமுக்கும் சின்ன சின்ன ஒன்று சேர்ந்து ஒரு 2-3 காட்சி நடிச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு. டப்பிங்கில் பார்த்தேன். இந்த படம் சின்ன படம் என்று நினைக்காமல் நீங்கள் பத்திரிகை தொழிலாளர்களும் சரி, தொலைக்காட்சி நிறுவனங்களும் சரி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.